ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமா நம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி மெது வடை பண்ணிக்கிட்டு சட்னி பண்ணிக்க போகிறோங்க. உளுத்தம் வடை ரொம்பவும் சுவையாக இருக்கும். பாருங்கள், பிக்கும் போதே எப்படி இருக்குது, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க. உள்ள மேலே வந்துட்டு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இது இந்த சட்னியில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும். சட்னி வடை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டவங்க, முழு உளுத்தம் பருப்பாக இருந்தால் அந்த வடை நல்லா வருங்க. இது மாதிரி உளுத்தம் பருப்பு வந்துட்டு 1/4 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். இது தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி முன்னாடியே அலசிக்கணும். பருப்பு ஊறின அப்புறமா அரைக்கக்கூடாதுங்க. அரைச்சோம்னா அந்த கம்ன்றது ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம அரைக்கும்போது வந்துட்டு அந்த பிசின் தன்மை இல்லாமல் போயிடும். அதனால் உளுத்தம் பருப்பு முதல்லையே நம்ம இது மாதிரி அலசி ஊற வச்சுக்கணும். நல்லா 2-3 வாட்டி அலசாச்சிங்க. இது மாதிரி தண்ணி விட்டுட்டோம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி வந்தது பருப்பு. இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. இது மாதிரி தண்ணி விடாமல் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு நம்ம இது மாதிரி அரைச்சிக்கணும். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டுருக்குறேன். மெலிசு அரிஞ்சிருக்கேங்க, அதை போட்டுக்கிட்டேன். இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இது மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுனால ரொம்பவும் சாஃப்டாக வரும் வடை. இந்த மாதிரி நல்லா நம்ம இது மாதிரி கலக்கிக்கிறதுல தாங்க இருக்க வடைக்கு மாவு. இப்போது அரிசி மாவு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். இதையும் நல்லா இது மாதிரி விரலால் நல்லா கலக்கிக்கணுங்க. கொஞ்சமாக இட்லி சோடா போட்டிருக்கேங்க. அது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் ரொம்ப மெதுவாக வருங்க, மெதுன்னு வருங்க வடை. இட்லி சோடா போட்டோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா இது மாதிரி கலக்கிக்கலாம் மாவை. எவ்வளோ கலக்கிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வருங்க வடை. நல்லா மாவு பொசுன்னு இருக்குது பாருங்கள். இது மாதிரி கலக்கிக்கணும். இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு கையில் தொட்டுக்கிட்டு இது மாதிரி வடை மாவு கையில் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா எண்ணெயில் வந்துடும். பாருங்கள், தண்ணி தொட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி எண்ணெயில் விழுந்துடுங்க. ரொம்பவும் நல்லா ஈஸியாக போட்டுக்கலாம். கற்றுக்கிற பசங்க கூட இது மாதிரி தண்ணியில் தொட்டுக்கிட்டு தண்ணி இல்லாமல் வடை மாவு எடுத்துக்கிட்டு இது மாதிரி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு போடும்போது மீடியமாகவே இருக்கணுங்க. ஃப்ளேம் நல்லா எண்ணெய் காஞ்சி வந்திருக்கணும். போட்ட அப்புறமா நல்லா ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் இழுத்துருங்க. திருப்பி போட்டுக்கலாம். ஒரு அரை வேக்காடு வெந்திருக்குங்க. எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது வாட்டியும் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இதே மாதிரி ஒன்று தண்ணியில் தொட்டு இது மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் அரை வேக்காடு வந்திருக்குங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே செஞ்ச வடையை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க, அந்த வடையோட. இப்போ வந்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், மொறுன்னு வர வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி போடுறதுனால வடை வந்துட்டு உள்ளே நல்லா வெந்திருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே வாட்டியை நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோ இதுவாக வராது, கிறிஸ்பியாக. இப்போ வந்துட்டு நல்லா வடை கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளவும் நல்லா வெந்திருக்குங்க.
சுட சுட நம்மளுக்கு மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சுவையான ஒரு சட்னி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான சட்னி. கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். வடிச்ச கடலை ஒரு பொடியை வடிச்ச கடலை போட்டிருக்கேங்க. இது வந்துட்டு தேங்காய் துருவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவு எடுத்து போட்டுட்டு இந்த பருப்பும் பச்சை மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு பூண்டு பல், கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். இது வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆறுன அப்புறமா மிக்ஸி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது தாளித்து கொட்டிக்கலாங்க. சட்னியும் கப்பில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. தாளித்து கொட்டிக்கிட்டோம். மெதுவடையும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இந்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வடைவும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. மேலே வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே இது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டால் கரையிற மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னியில் போட்டு இந்த வடையை சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், நானும் இந்த வடையும் சட்னியோட என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.